வணக்கம். 29/6/2026 நிப்டி கான் ஸ்டைல் ரெஃபரன்ஸ் படி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது சப்ஜெக்ட் டு குளோபல் அண்ட் டொமஸ்டிக் சென்டிமெண்ட், கேப் ஓப்பனிங் எய்தர் அப்ஸ் ஆர் டவுன்ஸ், அந்நிய முதலீட்டாளர்கள் மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு, யுஎஸ் டாலர், இந்திய ருப்பி, க்ரூடு பிரைஸ், நியூஸ் ஃப்ளோ, இதுக்கெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாளைக்கு இந்த சந்தை ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய போக்கு மாறும் என்பதால் ஒரு தோராயமாக ஒரு ப்ரெடிக்ஷன் வியாழக்கிழமை அன்னைக்கு நிப்டி 24,056 அதாவது 24,056 நிலை பெற்று இருக்கு. அதன் அடிப்படையில் கான் ஆங்கிள்ஸ் படி இதனுடைய பிவட் ஒரு அப்ராக்சிமேட்டா இப்ப சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் ஒரு கான் ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் சொல்லப்படுகிறதே தவிர இது சந்தையின் போக்குக்கு அவ்வப்பொழுது மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போ பிவட் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 24,055. அப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இம்மிடியட்டா என்ன பார்த்தீங்கன்னா 24,110, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,185, அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் 24,270. அப்போ இந்த பைவட்டுக்கு சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 23,980, சப்போர்ட் 2 23,910, சப்போர்ட் 3 23,820. இந்த இன்ட்ராடே கான் அப்சர்வேஷன் ஒரு ரெஃபரன்ஸ் தானே தவிர ப்ரெடிக்ஷன் தானே தவிர நாட் ஏ டெசிஷன். இது இப்படி இருந்தால் இப்படி மேலே இறக்கங்கள் ஏற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் அந்த நியர்பையை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது உங்களுடைய கேபிட்டல் எரோஷனை தவிர்ப்பதற்கு ஒரு வழி. இப்போ இந்த கான் ப்ரெடிக்ஷன் படி ஒரு தோராயமா ட்ரெண்ட் ரிவர்சல் விண்டோ அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த 9:45 AM to 10:10 AM ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் விண்டோ 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:50 to 12:20. செகண்டரி ரிவர்சல் விண்டோ 3 2:15 to 2:45 வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை சொல்றோன்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். 24,100 இருக்கு, வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. 24,100, 110 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இந்த சொன்ன டயத்துல ஒரு ரிவர்சல் ஒரு ஜெர்க்கு கொடுக்கும். அது எப்படி ஜெர்க்கு கொடுக்குங்கிறது அப்போதைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க புதுசா ஒரு என்ட்ரி ஆகாமல் இருப்பது பாதுகாப்பானது. அப்போ அந்த என்ட்ரி உங்களுக்கு சாதகமா இருந்து கையில் இருக்கக்கூடிய பங்குகளோ அல்லது நிப்டி ஃபீச்சரோ அல்லது ஏதாவது ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏதாவது நீங்க டெக்னிக்கல் பேசிஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்க அனுபவிக்கலாம். ஆனா அந்த டயத்துல நீங்க பொதுவாக சொன்னா இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த டயத்துக்கு முன்ன இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இதற்கு பின்ன அப்படின்னா ஒரு நிலை பெற்றக்கு அப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறதுக்காக இந்த டைமிங்ஸ் சொல்றோம். அப்போ இந்த பிவட்டுக்கு மேல சஸ்டைன் ஆனால் R1 R2 ஜோன் பார்க்கலாம். பிவட்டுக்கு கீழே ட்ரேட் ஆனால் S1 S2 ஜோனை கவனிக்க வேண்டும். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் டைம் என்பது நேர அடிப்படையிலான அப்சர்வேஷன் மட்டுமே. டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் அப்போதைக்கு இருக்கிற பிரைஸ் ஆக்ஷன் மூலம் தான் பார்க்கணும். பொதுவாக இருக்கக்கூடிய குளோபல் நியூஸஸ், நம்மளுடைய உள்நாட்டு செய்திகள், அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பேக்ட் சந்தையை ஒரு ஏற்ற இறக்கத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். என்ன ரெண்டையுமே சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. சந்தை என்பது ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. நாம் ஒரு இன்ட்ராடேனா
ஒரு 1 to 1.5% லாபத்தை வைத்துக்கொண்டு வெளியில் வருவது ஆரோக்கியமானது உண்டு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, என்ட்ரி லெவல் கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு பிரைஸ் செக்ஷன் அல்லது நீங்க எந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்றீங்களோ அந்த இண்டிகேட்டர் சொல்றது, அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்றது நல்லது. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் இருப்பதால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்வது பாதுகாப்பானது அல்ல. அதனால எந்த வர்த்தகமா இருந்தாலும் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வர்த்தகம் செய்வது நல்லது. நாளைக்கு எனது பார்வையில ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதுக்கு ஒரு சின்ன குழு தரேன். 15 மினிட் சார்ட் பிளஸ் வால்யூம் பிளஸ் விடபிள்யூஏபி கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் இதை ஃபாலோ செய்யுங்க. மார்க்கெட்டு உங்களுக்கு எப்போ என்ட்ரிக்கு கிடைக்கிறதோ அப்போ மட்டும் உள்ள நுழைங்க. டோன்ட் கேட்ச் த ரன்னிங் பஸ். நீங்க இந்த லெவல் வந்தா வாங்குவேன் அப்படின்ட்டு உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்க எதிர்பார்த்த விலை வந்தால் உங்களுக்கு as per டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அல்லது நீங்க வேவ்ஸ் பேட்டர்ன்ஸ் எது வேணாலும் உங்களுடைய கணிப்பின்படி ஃபாலோ பண்ற போது நீங்கள் எதிர்பார்த்த விலை வந்தால் மட்டுமே நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஓடி போய் அடாடா இது மேலே போகும்ட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல செய்யாதீங்க. அது சில டயத்தில் உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகும், உங்க கேபிட்டல் லாசஸ்க்கான வழியாகவும் இருக்கும். பங்குச்சந்தை என்பது ஃபியர் கிரீட் இல்லாமல் செய்ய வேண்டியது ஒன்று. அதனால இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய குளோபல் ஈவெண்ட்ஸ், போர் மேகங்கள், ஆயில் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ருப்பி வேல்யூ, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக என்னுடைய கருத்து, நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன், 24,200 நிப்டி டே க்ளோசிங்ல முடிஞ்சு ஹோல்டு ஆனால்தான், 24,200க்கு மேல ஆனாதான் இதுக்கு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 23,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கடந்த சில மாதங்களாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ளேயே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல சைடு வேஸ்ல ரேஞ்ச் போர்ட்ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. உங்க இண்டெக்ஸுக்கு வேற, உங்களுடைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கு வேற. இண்டெக்ஸ் ஏறித்துனா எல்லா பங்கும் ஏறுதுன்னு அர்த்தம் கிடையாது. இண்டெக்ஸ் ஏறினாலும் சில பங்குகள் இறங்கி தான் இருக்கு. இண்டெக்ஸ் இறங்கினாலும் சில ஸ்பெசிஃபைடு பங்குகள் ஏறுது. அப்போ அதுக்கு நியூஸு, அந்த பிஸ்னஸ் அப்டேட்ஸு அல்லது ஏதாவது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். அதனால இண்டெக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இண்டெக்ஸ் யாருக்கு பிரயோஜனம்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு, நிப்டிக்கு அதுக்கான ஓரளவுக்கு வழிகாட்டலுக்காக இருக்கும். ரெண்டாவது, நீங்க இந்தியா விக்ஸுங்கிறத உங்க வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இந்தியா வாட்ச் லிஸ்ட் 12க்கு மேலே இருக்கிற வரலையும் நம்ம மார்க்கெட்டு கூடுமானலையும் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறதான வாய்ப்புகள். 12க்கு கீழே இந்தியா விக்ஸ் வந்தால் மட்டுமே ஒரு புல்லிஷுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்தியா விக்ஸுக்கு எதிர்மறையா செயல்படக்கூடியது நம்ம இண்டெக்ஸ். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய வர்த்தகம் சிறப்பாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கிறதுக்கு டார்கெட்டை தீர்மானித்து ரிஸ்கையும் தீர்மானித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது. சந்தையில ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். ரிஸ்கை பத்தி தெரியாதவங்க இந்த சந்தைக்குள் வருவதை தவிர்ப்பது ஆரோக்கியம். உங்களுடைய எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு முடிவு செய்வது என்பது ஆரோக்கியம். ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். என்னுடைய கடந்த கால அனுபவத்தையும் இந்த பங்குச்சந்தையில் நான் கற்றுக்கொண்டதையும் உங்களுக்கு தகவலுக்காகவும் பயிற்சிக்காகவும் தருகிறேன். இது எந்த விதமான பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.